இப்போ ஸ்டேஜ் 2. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஓகே அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆல்ரைட். நல்லா நைஸாக அரைக்கணும். இது 45 மினிட்ஸ் ஊறி இருந்திருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இது சாஃப்ட் ஆகணுன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆகணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது தெரியும், இப்போ அரைக்கும் போதே பார்த்தா தெரியும். ஓ, ஸோ தண்ணியை போட்டு அதை இது சாஃப்ட் பண்ணி அரைக்கணும். சாஃப்ட் பண்ணி அரைக்கணும். அதுலேயே வெல்லத்தையும் போட்டு அரைக்கணும். ஓ, இதுலேயே அந்த வெல்லத்தையும் போட்டு. ஆல்ரைட். அரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டணும். அது நல்லா உதிர்ற அரைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் முதல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு ஓகே அதை கிண்டணும். ஸோ இதுதான் the toughest part of ஒக்காரை மேக்கிங். ஆமாம். அது கிண்டறதுங்கிறது இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அந்த கிண்டும் போது? லைக் அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் அடியில் ஒட்டும். ஓஹோ. அதனால அதை அடுப்பை கொஞ்சம் ரொம்ப சிம்மிலையும் வச்சுக்கூடாது, ரொம்ப ஹையிலையும் வச்சுக்கூடாது, மீடியமாக வச்சுட்டு ஓகே அப்படியே அதை உதிர்ற வரைக்கும் இப்படி கிண்டணும். ஸோ உதிர்றதுன்னா அது லிக்விட்லேருந்து சாலிட் ஆகணும், ஒரு மாதிரி ட்ரை ஆகும். உதிராக ஆகிடும். ஓகே. கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டணும். அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு 5 நிமிஷம் கிண்டிட்டு திருப்பி கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிண்டணும். அப்படியே அந்த மாறி எண்ணெயும் நெய்யும் மாறி விட்டு கிண்டிகிட்டே இருந்தால் அது நல்லா உதிராக ஆகிடும். சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ நல்லா சாலிடாக ஆகிற மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சமாக அப்படி கட்டி ஆகிட்டே வரும். அது கட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் உதிரும். நெய்யும் எண்ணெயும் விட்டு கிண்ட அது உதிரும். அது கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வெறும்னா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எண்ணெயை விட்டு கிண்டும். ஸோ இது 20 மினிட்ஸ் கிண்டணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இல்லையா? அது குவான்டிட்டி பொறுத்து இருக்கு. கொஞ்சமாக பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் கிண்டினா போதும். அதுக்கப்புறம் நெய் எண்ணெய் விட்டு கிண்டலாம். ஓகே. நிறைய பண்ணினா ஒரு 20 மினிட்ஸ் அதில், அதாவது அது கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டணும். கொஞ்சம் நெய் எண்ணெய் விடாமல் கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெயும் நெய்யும் மாறி விட்டு கிண்டணும். இப்போ நீங்கள் இந்த குவான்டிட்டி எடுத்துன்னு இருக்கிறது லைக் எவ்வளோ நாள் வரா மாதிரி சாப்பிடுவாங்க நீங்கள்? லைக் ஒரு நார்மல் ஃபேமிலி, ஒரு ஸ்மால் ஃபேமிலி எல்லாமே ஒரு 4 டேஸுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா தேங்காய் போடுறதுனால ஜாஸ்தி நாள் இருக்காது. ஓஹோ. இப்போதைக்கு நீங்கள் இன்னும் அந்த தேங்காவும் முந்திரி பருப்பும் இன்னும் சேர்க்கல இல்லையா? கடைசியில் தான் அது வறுத்து போடணும். பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அது வறுத்து போடணும். ரைட். ஓகே. எப்படி இது திருநெல்வேலியில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றதை பற்றி ஏதாவது தெரியுமா மம்மி? தெரியாது, அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு எப்படி? ஓகே. எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் பண்ணுவா, அதை வச்சு அப்படியே நாங்களும் கற்றுக்குவோம். ரைட். ரெண்டாவது அவளால் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுவா? லைக் இதே மாதிரி அவளால் நிறைய பண்ணுவோம். ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்ததுனால எல்லாரும் நிறைய பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வெல்லம் போட்டிங்க இல்லையா, அது வந்து இப்போ டயபெட்டிஸ் மாதிரி இருக்கிறவா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? அதை இதுலேயே வெல்லம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப திதிப்பு இருக்காது. ஓகே. தேவையானா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ இவ்வளவு கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை விட்டு கிண்டணும். ஓஹோ. எவ்வளோ? ஒரு ஸ்பூன் மாதிரி. ஒரு ஸ்பூன்.
என்ன எண்ணெய் அது? எண்ணெய். நல்லெண்ணெய் சொன்னீங்க இல்லையா? நல்லெண்ணெய். அது இந்த உட்காரைக்கு இதுவே நல்லெண்ணெயோட வாசனை அதில் இருக்கணும். தான் ரைட். அதுதான் முக்கியம். வேற எந்த எண்ணெயை வச்சும் பண்ணக்கூடாது. அந்த காலத்துலலாம் நெய்யே விட மாட்டேன், வெறும் எண்ணெயை வச்சே பண்ணுவா. அப்போல்லாம் பியூராக இருந்ததுனால எண்ணெயை வச்சே தான் ஃபுல்லாக பண்ணுவா. இப்போ வந்து எண்ணெயில் நிறைய கலப்படம் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போல்லாம் நெய்யும் எண்ணெயும், ஆனால் அந்த எண்ணெயோட வாசனை அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணுமா நெய்யை கம்பேர் பண்ணும்போது? இல்லைனா நீங்கள் இல்லை, இது ரெண்டு ஈக்குவலாக விட்டாலே ஒரு மாதிரி சரி. கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நெய்யை கம்பேர் பண்ணுவோம். நெய்யை கம்பேர் பண்ணுவோம். உதிர ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கிண்டுறது கஷ்டம். உதிர ஆரம்பிச்சுட்டு நான் அப்புறம் ஈஸியாகிடும். ஓஹோ, கொஞ்சம் ஏதோ ஆற மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் லேசாக உதிர இருக்கும். இந்த மாதிரி உதிர ஆரம்பிச்சாச்சுன்னா பண்ணுறது கிண்டுறது ஈஸியாகிடும். ஓஹோ, அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஓகே, உதிர ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் கிண்டுனா முறுமுறுன்னு ஆகிடும். அப்புறம் அது சாஃப்டாக தான் இருக்கும் ஏதாச்சும். ஓ, ஸோ ஓரளவு வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஃபயரை? அது போட்டு உதிரும், நல்லாவே உதிர்ந்துடும். ஆல்மோஸ்ட் ரெடி இல்லை? கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கட்டி இருக்கு இல்லையா, அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் இது அந்த பெரிய பெரிய கட்டி லைக் மணி மாதிரி இருக்கணுமா? அந்த பேர்ல் சைஸ் வரணுமா கட்டிலாம்? இல்லைனா எப்படி, என்ன சைஸில் ஸ்டாப் பண்ணுவீங்க நீங்கள்? அது ஒருத்தரோட டேஸ்ட் பொறுத்து கையால் இப்படி பிடிச்சி பார்த்து உதுத்தானே உதிரணும் அது. ஓஹோ, அந்த மாதிரி. ஓ, அந்த அப்படி பார்க்கணும், சைஸ் கிடையாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உதிருதுன்ட்டு. ரைட் ரைட்.